ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், இன்னைக்கு சரியான மேட்ச்னு சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். இன்னைக்கு கண்டிப்பாக மேட்ச்சு அனல் பறக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 அணிக்கும் முக்கியமான மேட்ச். அதனால் சென்னை அணியோட பிளேயிங் லெவனும் பஞ்சாப் அணியோட பிளேயிங் லெவனும் அவங்களோட பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்காங்க, குவாலிஃபைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் பஞ்சாப் அணிக்கிட்ட போயிடலாங்க. பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எப்போ அந்த 200+ ரன் சேஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே வேறு லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மேலே வர போட்டியில் மொத்தம் 10 போட்டி ஆடி இருக்காங்க. அதில் 4 ஜெயிச்சிருக்காங்க. மேலே ஒரு போட்டி 4மே ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு 100% போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 4மே அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிட்டு வராங்க. இன்னும் ஒரு 4 மேட்ச் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாப் பண்ணி. ஆனால் நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டீமில் சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு பிளேயர் அந்த அளவுக்கு யாரும் இல்லைங்க. ஷிக்கர் தவான் இருந்தார், அவரும் இன்ஜுரியால் போயிட்டுருக்காரு. மற்றபடி இவர் இந்த மாதிரி ஆடுவார் பெரிய பிளேயர் சொல்கிற வரைக்கும் பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஜானி பேஸ்டோ இருக்கார், அவரு இப்போ தான் ஃபார்முக்கு வந்தார். மற்றபடி சொல்கிற அளவுக்கு பேட்ஸ்மேன் யாரும் இல்லை. ஆனால் அதை வச்சுக்கினே அவங்க அந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் பஞ்சாப் அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம சென்னை அணி சைடு போவோங்க. சென்னை அணி மொத்தம் 10 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் 5 ஜெயிச்சிருக்காங்க, 5 தோற்றுருக்காங்க. மேலும் ஒரு போட்டியில் 4ல் 3 ஜெயிச்சா கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆடுவாங்க நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு. ஆனால் அவங்களோட பிளேயிங் லெவலில் ஒன்றும் செட் ஆகலைங்க. எந்த ஒரு யாரை இறக்குறதுனே தெரியாமல் ரொம்ப முயற்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரனா ஸ்டார்டிங் இறக்குனாங்க. ஆனால் அவர் இப்போது ஸ்டார்டிங் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆனார், அப்புறம் சரியாக ஆடாதனால ட்ராப் பண்ணாங்க. ரஹானே ஓப்பனிங் ஆடினார், நம்ம கைக்வாட் ஓப்பனிங் ஆடுறாரு, அப்படி சொல்லிட்டு மாறி ஓப்பனர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ கூட செட் ஆகலை. இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக சென்னை அணி ஒரு நல்ல பிளேயிங் லெவலில் இறக்குனா தான் வெற்றி பெற முடியும் நான் நினைக்கிறேங்க. இன்றைக்கி அப்டேட் படி சென்னை அஃபிஷியலாக அப்டேட் விட்டுருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாந்தனருக்கு சான்ஸ் கொடுக்கறதா இருக்குங்க. அப்புறம் முகேஷ் சௌத்ரி அவரும் களமிறங்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அப்புறம் ரச்சின் ரவீந்திரனாவை மீண்டும் ஓப்பனராக இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளெமிங் அஃபிஷியலாக விட்டுருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாந்தனர் ஒரு நல்ல பவுலருங்க. அவர் மற்ற டீமில் இருந்தால் கண்டிப்பாக எல்லா மேட்சும் பிளேயிங் லெவலில் இருப்பார். அவர் சென்னை அணி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜடேஜாவும் இருக்கார்ல, அதனால் ஜடேஜா இருக்கிறதுனால சாந்தனருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் சாந்தனர் எதிர்பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரனா மீண்டும் கம்பேக் கொடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு யுத்தி அணி கையாளுறாங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி வின் பண்ணாதாங்க சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் மேட்ச் வேறு 3 மணிக்குங்க. வெயில் அப்படியே சென்னையில் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த வெயிலில் எப்படி ஆடுறாங்க, அவங்களோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் சென்னை அணி இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக IPL பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.